கன்னியாகுமரியில் இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறதுக்காக ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தேன். சென்னையிலேருந்து கொல்லம் வரைக்கும் போகிற அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் நாகர்கோயில் இறங்கி அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நான் பஸ்ஸில் ரீச் பண்ணேன். 1200க்கு 2 பேர் தங்கிறதுக்கான ஏசி ரூம் வந்து நான் கன்னியாகுமரியில் புக் பண்ணியிருந்தேன். கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கான போட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock கூட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்ததுனால அங்கே ஈவினிங் டைமில் வந்து அந்த பீச் சைடில் வந்து சில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் டெம்பிள். இந்த கோயில் கடல் ஓரமாகவே லொக்கேட் ஆகிருக்குது. கோயிலில் தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற திரிவேணி சங்கமம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 3 கடல் ஒன்று சேரும். ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று இந்தியன் ஓஷன், இன்னொன்று அரேபியன் சி. செட் ஆகிற டைமில் இந்த ஒரு பிளேஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து காமராஜ் மெமோரியல் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இது 2 பிளேஸஸும் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஈவினிங் டைம் வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லியாக எழுந்துச்சு சன்ரைஸை வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம போட் சர்வீஸ் போகலாம்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த சர்வீஸ்க்கு 6 மணிலேருந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் 300 டிக்கெட் எடுத்து தான் வந்து லைனில் நின்று போனோம். போட்டிங் பொறுத்த வரைக்கும் 75 rupees 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 300 rupees மட்டும் லைன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வேகமாக போட் ஏற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் ஒரே சர்வீஸ் தான். அது போக ஒன்ஸ் விவேகானந்தராக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 30 rupees ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் விவேகானந்தரா கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே சுற்றி பார்த்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா ஓவர் க்ரௌட் வந்து தவிர்க்கலாம். ஃபஸ்ட் டைம் கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போனது கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அதுவும் கடல் மேலே கட்டியிருக்க இந்த கிளாஸ் பிரிட்ஜை கீழே வந்து வேவ்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடல் காத்தாலோ பூ படிஞ்சாலோ ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பித்தோம். கடலுக்கு நடுவில் 133 அடி உயரத்தில் இருக்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்தராவுக்கும் கனெக்ட் பண்ணுற இந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறது எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க.